ஒரு சால்டட் பொட்டேட்டோ சிப்ஸுக்கு என்னெல்லாம் தேவை? உருளைக்கிழங்கு வேணும், கொஞ்சம் எண்ணெய் வேணும், கொஞ்சம் உப்பு வேணும். இதை தவிர வேறு என்ன வேணும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இவ்வளவு இன்க்ரீடியண்ட்டும் ஒரு சால்டட் பொட்டேட்டோ சிப்ஸ் பேக்கெட்லேருந்து எடுத்தது. வெறும் உப்பை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு பொட்டேட்டோ சிப்ஸுக்கு இவ்வளவு ஃப்ளேவரிங் ஏஜென்ட் வேணுமா அப்படின்னு நமக்கு ஆச்சரியப்படுத்துது. இதில் ஐடென்டிக்கல் ஃப்ளேவர்ஸ், நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ்னு ஏகப்பட்ட ஃப்ளேவர். எனக்கு ஒரு சால்டட் பொட்டேட்டோ சிப்ஸை சாப்பிட்டா உப்பை தவிர வேறு எந்த ஒரு ஃப்ளேவரும் அங்கே தெரியல. ஆனால் இவ்வளோ ஃப்ளேவர்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் வேறு, ப்ரிசர்வேட்டிவ் வேறு அப்படின்னு ஏதோ நம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு கூட நமக்கு தெரியறதே கிடையாது. இங்கே ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் அதிக பேர் விரும்பி சாப்பிட்ற பிரிங்கிள்ஸ் அப்படின்ற சிப்ஸில், பொட்டேட்டோ சிப்ஸில் 42% பொட்டேட்டோ இருக்குது அப்படின்னு அவங்க பெருமையாக வெளியே சொல்லிக்கிறாங்க. பொட்டேட்டோ சிப்ஸில் பொட்டேட்டோவை தவிர வேறு என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குற நேரத்தில் 42% பொட்டேட்டோ இருக்குன்றதையே அவங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்கன்னா, மற்ற சிப்ஸ்லலாம் வேறு என்ன தான் இருக்குது அப்படின்ற கேள்வியை அது கொடுக்குது. இங்கே இந்த மாதிரி பேக்கெட்டட் உணவை, இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸை சாப்பிட்டா நமக்கு என்ன நடக்கும்? நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எதனால் சாக போகிறீங்கன்றதை என்னை ப்ரெடிக்ட் பண்ண சொன்னால் 90% என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். இப்படிப்பட்ட பேக்கெட்டில் வர சாப்பாடை சாப்பிட்டு தான் அப்படின்னு. ஒரு மனுஷன் சாகிறதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கலாம்? கேன்சர் வரலாம், டயபெட்டிஸ் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக்ஸ் வரலாம், இப்படி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போவோம். இப்படிப்பட்ட எல்லா வியாதியையும் இந்த ஜஸ்ட் பேக்கெட்டில் வர உணவு உங்களுக்கு கொடுக்க முடியும். கிறிஸ் வேன் டெலக்கன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், ஒரு டாக்டர், ஒரு ப்ரொஃபஸர் இப்படிப்பட்ட அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் உங்கள் ஹெல்த்துக்கு என்ன செய்யுது, அதை தாண்டி இந்த சொசைட்டி அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, இந்த என்விரான்மெண்ட்டுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, அதுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட அரசியல் இருக்குது அப்படின்றதெல்லாம் அல்ட்ரா ப்ராசஸ்டு பீப்புள் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த புக்கோட சம்மரியை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்னா என்ன? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பல விஷயம் ப்ராசஸ் ஆகி தான் வருது. ஒரு கோதுமை மாவாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், இந்த மாதிரி கடையில் வாங்குகிற பல பொருட்கள் ப்ராசஸ் ஆகி தான் வருது. அதில் பெருசாக பிரச்சனைகள் இருக்கிறது இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை எதில் இருக்குது அப்படின்னா, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட். அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்னா அது உணவே கிடையாது, உணவு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஏதோ ஒரு உணவுப் பொருளை மலிவு விலையில் வாங்கி அரைச்சி அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை மாற்றி அதில் ஏதோ ஒரு அடிட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு உணவு மாதிரி உங்கள் மூளையை ஏமாற்றக்கூடிய விஷயந்தான் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட். ஒருவேளை இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே இந்த அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உணவை எடுத்து வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா அது என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அது உணவே கிடையாது, அது ஏதோ ஒரு கெமிக்கல் மட்டும்தான். இப்படிப்பட்ட அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை எடுத்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு உணவுப் பொருள்ன்றது இருக்கும். உதாரணத்துக்கு கோதுமையை பயன்படுத்தியிருப்பாங்க, சோளத்தை பயன்படுத்தியிருப்பாங்க, அரிசியை பயன்படுத்தியிருப்பாங்க, உருளைக்கிழங்கை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள் எல்லாமே மலிவு விலையில் இங்கே கிடைக்கக்கூடிய உணவாக தான் இருக்கும். 1970 அமெரிக்காவில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. சோளத்தை மலிவு விலையில் கொடுக்கணும் அப்படின்ற சட்டம். விவசாயிகளெல்லாம் அதிகமாக சோளத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. மக்கள் ஏன்னா அதிகமாக சோளம் தான் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்படி இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம், சோளத்தை சப்சிடி பண்ணதுக்கப்புறம் யார் சோளத்தை அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற மக்கள் வாங்கலை, அங்கே சோடா தயாரிச்சுக்கிட்டு இருந்த கொக்கோ கோலான்ற கம்பெனிக்காரன் வாங்குறான். இவன் சோடா தான் தயாரிக்கிறான், இவனுக்கு எதுக்கு சோளம் அப்படின்னு அப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. இன்றைக்கி அவன் ஏன் சோளம் வாங்கினான் அப்படின்றது தெரியும். அந்த சோளத்தை அரைச்சி ரொம்ப கூலாக்கி அதை ரொம்ப ஹீட் பண்ணி அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை மாற்றி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி பாலாக வெளியே எடுத்து அதில் சுகர், அதில் சால்ட், ஏதோ ஃப்ளேவர்ஸை ஆட் பண்ணி சீட்டோஸ்னு விற்றுக்கிட்டு இருக்கான். அந்த சீட்டோஸை நீங்கள் சாப்பிட்றப்ப என்றைக்காவது அதில் சோளம் இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? ஆனால் அதோட பேர் கார்ன் பஃப். கார்னை வச்சு தான் செய்யப்பட்டிருக்கு. இங்கே அவன் கார்னை பயன்படுத்தினதுக்கு முக்கியமான காரணம் சோளத்தால் அதை செய்யணுன்றதுக்கு கிடையாது. சோளத்தால் செஞ்சால் தான் அதை கம்மியான காசுக்கு செய்ய முடியும், உங்கள்கிட்ட இருந்து லாபத்தை சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி பேக்கெட்டில் வர உணவில் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் சில இருக்கும். அதற்கு காரணம் உணவுப் பொருளை வச்சு அந்த உணவை செய்யணுன்றது கிடையாது, உணவுப் பொருளை வச்சு செய்கிறப்ப தான் லாபம் அதிகமாக கிடைக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். இந்த ஆத்தர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற 45,000 உணவுப் பொருட்கள் எடுத்து பார்த்துருக்காரு. அதில் 25% சோளத்தால் இருக்குது. கிட்டத்தட்ட 70%க்கும் அதிகமான உணவில் சப்சிடி பண்ணப்பட்ட உணவுப் பொருள் தான் இருக்குது.
பெரும்பான்மையான உணவில் உணவுப் பொருளே இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு கொக்கோகோலாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு உணவுப் பொருளையும் உங்களால் பார்க்க முடியாது. தண்ணி, சுகருன்றதை தவிர வேறு எதையுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இன்றைக்கி நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு ஜூஸாக இருக்கட்டும், லெமன் ஜூஸாக இருக்கட்டும், அதில் ஆரஞ்சும் கிடையாது, லெமனும் கிடையாது. இப்படி ஒரு பொட்டேட்டோ சிப்ஸை கூட பொட்டேட்டோவே இல்லாமல் இவங்களால் பண்ண முடியும். ஆனால் இவங்க பொட்டேட்டோவை 40% அதில் ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, பொட்டேட்டோவை வச்சு உங்களுக்கு சிப்ஸ் செஞ்சு தரணுன்ற நோக்கத்தோடு கிடையாது. பொட்டேட்டோவை வச்சு செஞ்சால் மட்டும்தான் கம்மியான காசில் செய்ய முடியுது. அதனால தான் பொட்டேட்டோவை, கார்னை, வீட்டை ஆட் பண்ணுறாங்களே தவிர அதை வச்சு செஞ்சு தரணுன்ற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இந்த மாதிரி பெரிய பெரிய உணவு தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிலாம் என்றைக்காவது முட்டையோ பாலோ விற்று நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், கொக்கோகோலாவோ பெப்சியோ என்றைக்காவது உங்களுக்கு முட்டை விற்று நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க முட்டை விற்க மாட்டாங்க, பால் விற்க மாட்டாங்க. ஏன்னா முட்டையும் பாலும் உணவுப் பொருள். அவங்களுடைய நோக்கம் உணவுப் பொருளை விற்கிறது கிடையாது. ஏன்னா உணவுப் பொருளை விற்றா அதில் பெருசாக லாபம் வராது. ஆனால் இந்த உணவுப் பொருள் மாதிரி இருக்கிற விஷயங்களை எடுத்து அரைச்சி அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை மாற்றி அதை உங்கள்கிட்ட விற்கிறப்ப தான் நிறைய லாபத்தை சம்பாதிக்க முடியும். அதனால் இவங்க பாலோ முட்டையோ விற்க போகிறது கிடையாது. இவங்க உணவு மாதிரி உங்கள் மூளையை ஏமாற்றக்கூடிய சில பொருட்களை தான் விற்பாங்க. அதுதான் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட். அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டா? அதெல்லாம் நான் சாப்பிட்றதே கிடையாது. எப்போயாவது இப்போ ஒரு தடவை சாப்பிடுவேன், அப்போ ஒரு தடவை சாப்பிடுவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு டேட்டாவை இந்த ஆத்தர் சொல்கிறாரு. இந்த மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவில் சராசரியாக 60% உணவு இன்றைக்கி அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டாக தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 20% மனிதர்கள் 80% அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். 2001 2018 வரைக்கும் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டோட கன்சம்ஷன் கிட்டத்தட்ட 50-57% மாறி இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி உலகத்தில் சமைக்கப்படக்கூடிய உணவுகளில் 73% உணவு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டாக தான் இருக்குது. நம்ம எல்லாருமே வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை தாண்டி கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக இந்த இண்டஸ்ட்ரி சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். கார்லோஸ் அப்படின்றவர் தான் முதல்ல அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்றதையே காயின் பண்ணார் 2009. அவர் நோவா அப்படின்னு ஒரு சிஸ்டம் உருவாக்கியிருக்காரு. உணவை, கடையில் கிடைக்கக்கூடிய உணவை 4 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை என்ன அப்படின்னா அன்ப்ராசஸ்டு ஃபுட். அது ப்ராசஸே ஆயிருக்காது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம கடையில் வாங்குகிற காய்கறிகள், பழங்கள் இந்த வகையில் சேரும். ரெண்டாவது ப்ராசஸ்ட் இன்க்ரீடியன்ட். ஒரு சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ராசஸ்டு இன்க்ரீடியண்ட்டை அவர் சொல்கிறாரு. நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய ஒரு பட்டராக இருக்கட்டும், நெய்யாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், வினிகராக இருக்கட்டும், இது எல்லாமே ப்ராசஸ் ஆகி வருது. ஆனால் நீங்கள் டைரெக்டாக சாப்பிட மாட்டீங்க, சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவீங்க. அதுவும் பிரச்சனை கிடையாது. மூணாவது ப்ராசஸ்டு ஃபுட். ஒரு உதாரணத்துக்கு கடையில் ஒரு ஹோம்மேடு பிக்கிள்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த பிக்கிள் மேபி ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டாக இருக்கலாம். அதில் தேவையில்லாத விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஜஸ்ட் அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக மட்டும் ஏதாவது 1-2 நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸை ஆட் பண்ணியிருக்கலாம், உப்பு மாதிரியான விஷயம். அதெல்லாம் ப்ராசஸ்டு ஃபுட்டில் வரும். அதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது. அடுத்தது தான் பெரிய பிரச்சனையே, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட். இது என்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது எதுவுமே உணவு கிடையாது. எல்லா உணவையும் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் சேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு உணவு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் அது. இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கடையில் எந்த ஒரு உணவுப் பொருள் வாங்கினாலும் அதுக்கு பின்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்றது போட்டிருக்கும். அதை திருப்பி படித்து பாருங்கள். அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸில் அட்லீஸ்ட் ஒரு விஷயம் உங்கள் கிச்சனில் இல்லாதது இருந்தது அப்படின்னா அது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட். அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கணும். அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. இங்கே இன்னும் காமெடியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸை கூட பார்க்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக சில ஃபுட்டை அப்படியே தூக்கி ஓரமாக போட்டுற சொல்கிறாரு இந்த ஆத்தர். அது என்ன அப்படின்னா, நீங்கள் கடையில் பேக்கெட்டில் ஏதோ ஒரு உணவுப் பொருள் வாங்குறீங்க. அந்த உணவுப் பொருளில் அது நல்ல ஹெல்த்தி, அது ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுக்கும், டயட் சோடா இல்லை சுகர் ஃப்ரீ, ஃபேட் ஃப்ரீ இப்படிலாம் போட்டிருந்தது அப்படின்னா நீங்கள் திருப்பி கூட பார்க்க வேணாம், அப்படியே தூக்கி ஓரமாக வைக்க சொல்கிறார். இங்கே அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்லேயே இருக்கிறதுலே மிகப்பெரிய வில்லன் யார் அப்படின்னா, ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நல்லா அட்வர்டைஸ் பண்ணுறது. அதாவது நேச்சுரலாக இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ்ஸே கிடையாது, சுகரே கிடையாது, இது டயட்டுக்கு ரொம்ப நல்லது, கீட்டோ ஃப்ரெண்ட்லி, இது ஃபேட்டே கிடையாது, வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அப்படிப்பட்ட பொருளை வாங்கவே வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸை பண்ணுறேன் அப்படின்னா அதை ஃபேட் இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? ஒரு ஃப்ரூட் ஜூஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா அதில் சுகர் இல்லாமல் எப்படி அதை நீக்க வைக்க முடியும்? அப்போ கண்டிப்பாக நேச்சுரல் பொருளை பயன்படுத்தாமல் ஆர்டிஃபிஷியல் சில பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஜஸ்ட் கேலரிஸை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கெமிக்கல்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக உணவே கிடையாது, அது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் தான்.
அதை கண்டிப்பாக தூக்கி ஓரமாக நீங்கள் வச்சிடணும். இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை சாப்பிட்டா தான் என்ன ஆகும், நான் சாப்பிட்டு தான் போகிறேனே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த உணவு எப்படிப்பட்ட வியாதிகளை நமக்கு கொடுக்கும்? டைப் 2 டயபெட்டிஸை கொடுக்கும், வெயிட் கெயினை கொடுக்கும், உடல் பருமனை கொடுக்கும், ஹார்ட் அட்டாக்கை கொடுக்கும், ஸ்ட்ரோக்கை கொடுக்கும், மென்டல் இல்னஸை கொடுக்கும், டிமென்ஷியாவை கொடுக்கும், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் தான். உடல் பருமன்றது அவ்வளோ பெரிய வியாதிலாம் இல்லையே அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க. உடல் பருமனோடு இருக்கிறவங்க ஹெல்த்தியாகவும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான், உடல் பருமனோட ஹெல்த்தியாக இருக்கிற நபர்களும் இருக்காங்க. முக்கியமாக இந்த உடல் பருமன் எப்போ பிரச்சனையாகுது அப்படின்னா, யாருக்கு வெயிட்டில் அதிகமான ஃபேட் இருக்கோ அவங்களுக்கு தான் பிரச்சனையாகுது. கையிலையோ தொடையிலையோ, அதாவது தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபேட் அதிகமாக இருக்கிறது சில சமயம் ஹெல்த்தியாகவே இருக்குது. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, 1-2 பேர் உடல் பருமனோட ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்றதுனால உடல் பருமன் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இவங்க பண்ண ஸ்டடியில் என்ன தெரியுது அப்படின்னா, உடல் பருமனோடு இருக்கிறவங்களுக்கு தான் டைப் 2 டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், மற்ற கார்டியோவஸ்குலர் டிசீஸாக இருக்கட்டும், இது எல்லாம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியுது. இதனால் உடல் பருமன் அப்படின்றத நம்ம ஒரு நோய் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இது ஒரு பாடி ஷேமிங், நீங்கள் குண்டாக இருக்கிறவங்கள பார்த்து ஷேம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி விளக்கிட முடியாது. உடல் பருமன் அப்படின்றது கட்டாயம் ஒரு வியாதி தான், அதை நம்ம சரி பண்ணிக்கணும். ஆனால் இந்த உடல் பருமன் அப்படின்றத ஒரு மனிதனுடைய கேரக்டர் மிஸ்டேக்காக நம்ம சொல்ல முடியாது, அதை அடுத்து பார்ப்போம். ஆனால் இந்த உடல் பருமன் எப்போ அதிகமானது அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 1976 தான் அமெரிக்காவில் உடல் பருமன் அப்படின்றத ஒரு எபிடெமிக் டிசீஸாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய அளவில் பரவுன ஒரு நோயாக அவங்க அறிவிக்கிறாங்க. 1950 தான் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாமே வந்தது. இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் வந்ததுக்கு அப்புறம் தான் உடல் பருமன் அப்படின்றது ஒரு அதிக அளவில் வரவே ஆரம்பிச்சிது. ரொம்ப முக்கியமாக 2000லேருந்து 2020க்குள்ளே ஒரு வளர்ந்த மனிதனுடைய உடல் பருமன் எண்ணிக்கை அப்படின்றது 2 மடங்காக ஆச்சு. குழந்தைகளோட உடல் பருமன் எண்ணிக்கை அப்படின்றது 3 மடங்காக மாறுனுச்சு. 1970க்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைகளுக்கு உடல் பருமன் வரும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இருந்தது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக 1970க்கு முன்னாடி வரைக்கும் இந்த உடல் பருமன் அப்படின்றது ஒரு பணக்காரர்களுடைய வியாதியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உடல் பருமன் அப்படின்றது ஏழைகளோட வியாதியாக மாறி இருக்கு. இதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, 1970க்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தன் உடல் பருமன் ஆகணும் அப்படின்னா அவன் நிறைய சாப்பிட்டே ஆகணும். நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னா நிறைய பணம் தேவை. தினமும் நான் 1/2 கிலோ மட்டன் சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் தேவை. ஆனால் இன்றைக்கி உடல் பருமனோடு இருக்கணும் அப்படின்றதுக்கு எனக்கு நிறைய பணம்லாம் தேவையில்லை. டெய்லி ஒரு 2 சிப்ஸ் பாக்கெட்டும் ஒரே ஒரு கொக்கோ கோலாவும் குடித்தா போதும். கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாய் தினமும் நான் செலவு பண்ணால் போதும் உடல் பருமன் அப்படின்றத வர வச்சிக்க முடியும். அதனால தான் இன்றைக்கி மோஸ்ட்லி ஏழைகள்கிட்ட உடல் பருமன் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் உணவு நிறைய கிடைக்குது அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாத்தையுமே ஏழைகளை டார்கெட் பண்ணி தான் இவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஏழைகளால் சுவை மிக்க உணவுகளை தினமும் சாப்பிட முடியாது. அப்போது அவங்கிட்ட தான் சுவையை நம்மளால் விற்க முடியும். பணக்காரன் தினமும் ஏதோ ஒரு வகையில் சுவையான உணவை சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. அப்போ அவன்கிட்ட பசின்றது பெருசாக கிடையாது. அவன்கிட்ட ஒரு சுவையை என்னால் கொண்டு போய் விற்க முடியாது. ஆனால் ஒரு ஏழைகிட்ட ஈஸியாக விற்க முடியும். அடுத்தது, பணக்காரனுக்கு எஜுகேஷன் அப்படின்றதும் ஈஸியாக கிடச்சிருது. அவனுக்கு ஒரு சாப்பாட்டில் எது நல்லது எது கெட்டதுன்றதை கொஞ்ச நாளில் அவன் கண்டுபிடிச்சிடுவான். அவனுக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா டாக்டரை போய் பார்த்துருவான். டாக்டர் எதனால இது வந்துச்சுன்றதை சொல்லிடுவார். அவனோட எஜுகேஷன் அவனுக்கு இந்த அறிவை கொடுத்துரும். ஆனால் ஏழைகள்கிட்ட அந்த வசதின்றது கிடையாது. அவனுக்கு ஒரு கேன்சர் வந்தது அப்படின்னா அந்த கேன்சரோட ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அவன் கண்டிப்பாக செத்துருவான். அப்போ அவன்கிட்ட தான் இந்த கேன்சர் தரக்கூடிய, இந்த மாதிரி நோய்கள் தரக்கூடிய உணவை ஈஸியாக விற்க முடியும். அதை விட ரொம்ப முக்கியமாக ரொம்ப காமனான ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, ஏழைகள் தான் அதிகமாக இருக்காங்க, அவங்களுக்கு மார்க்கெட் பண்ணி விற்றா தான், அவங்களோட ப்ரைஸிங் பாயிண்டில் ஒரு பொருளை விற்றா மட்டும்தான் என்னால் நிறைய விற்க முடியும், நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும். இப்போ நான் முதல்ல சொன்னதுக்கு ரீசனே இதுதான். ஏழைகள்கிட்ட தான் அதிகமாக விற்க முடியுன்றதுனால தான், ஏழைகளுக்கு உணவை விற்கணுன்ற ஒரு நோக்கத்தினால தான் உணவை மலிவு விலையில் செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால தான் மோஸ்ட்லி அது உணவாகவே இல்லாமலேயும் இருக்குது. இந்த ஒபிசிட்டி வரத்துக்கு என்ன காரணம்? நம்ம ஒருத்தவரை ஒபீஸாக பார்க்குறோம், உடல் பருமனோட பார்க்குறோம் அப்படின்னா அவரை ரொம்ப ஏளனமாக பார்க்குறோம். அவரை ரொம்ப ஒரு தவறு பண்ணக்கூடிய நபர் மாதிரி பார்க்குறோம். இவன் ஒழுங்காக எக்ஸசைஸே பண்ண மாட்டான், கண்டதாக சாப்பிடுவான், நகர்ந்தே போக மாட்டான், உட்காந்து சோஃபாவில் படம் பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இந்த ட்ரக்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங்லாம் அதிகமாக பண்ணுறவங்கள நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு ஏளன பார்வையோட ஒபீஸாக இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறது வழக்கம்.
அதனால தான் ஒபீஸாக இருக்கிறவங்கள நம்ம ஏதாவது தவறாக சொன்னால் பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த வகையிலையும் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா ஒபீஸாக இருக்கிறவங்கள அவங்களுடைய தவறு தான் இது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அவங்க பெருசாக இங்கே தவறு பண்ணுறது கிடையாது. அவங்க ஆக்சுவலாக ஒரு விக்டிம் தான், ஏமாற்றப்படுறாங்கன்னு வேணால் சொல்லலாம். இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் வரத்துக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, நம்மளோட ஜீன் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்தது. 2வது, நம்ம எவ்வளவு சாப்பிட்றோன்றதை பொறுத்தது. சில பேருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலுமே உடம்புல ஒட்டாது, அவங்க என்ன சாப்பிட்டாலுமே ஒல்லியாக தான் இருப்பாங்க. 2வது பீப்புள் ஓரளவு கொஞ்சம் அவங்களுக்கு தேவையை விட அதிகமான உணவு சாப்பிட்டாங்கன்னா உடனடியாக உடல் பருமன் வந்துடும். இப்போது 90% பேர் இங்கே தேவையை விட அதிகமாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில பேர் ஒபிஸாக இருக்கிறதுக்கு ரீசன் அவங்களுக்கு தான் ஜீன் அப்படி இருக்குது, அதனால அவங்க ஒபிஸாக இருக்காங்க. நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்கன்றதுனால அவங்கள விட நீங்கள் பெட்டர்ன்லாம் கிடையாது. நீங்களும் அவங்க செய்கிற தவறை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்களோட ஜீன் பாவம், அவங்க குண்டாயிட்டாங்க. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க குண்டாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்டது கிடையாது, அவங்கள நம்ம சாப்பிட வச்சது தான். இந்த மாதிரியான அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி அவங்கள டார்கெட் பண்ணி சாப்பிட வைக்கிறது தான். இன்றைக்கி ஒரு பேரே இருக்குது, ஃபுட் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளை சுற்றி நிறைய உணவுகள் இருக்குது, ஆனாலுமே நம்மள்ட்ட உணவே இல்லை அப்படின்ற ஒரு உணவு பாலைவனம் அப்படின்ற ஒரு பெயரே இருக்குது. என்னென்னா நம்மளை சுற்றி வெறும் ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் மட்டும்தான் இருக்குது. நார்மலான உணவே இல்லாத சூழலில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் ரேண்டமாக இப்போவே கிளம்பி போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா அங்கே ப்ராசஸ் செய்யப்படாத உணவு எவ்வளவு இருக்குது, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் எவ்வளவு இருக்குது அப்படின்ற எண்ணிக்கையை எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக 70% மேலே அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் தான் இருக்கும். ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயத்த பாருங்கள், இந்த ப்ராசஸ் செய்யப்படாத உணவோட விலை எவ்வளவு இருக்குது, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டோட விலை எவ்வளவு இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக ஏழைகளால் வாங்க முடிஞ்ச ஒரே உணவு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்மளால் வெளியே போய் ஒரு இளநியை வாங்கி குடிக்க முடியுமா? கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ஏரியாவில் 60 ரூபாய்க்கு தான் ஒரு இளநீ கிடைக்கிது. ஆனால் ஒரு கொக்கோ கோலா 10 ரூபாய்க்கு கிடைக்கிது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது, அது 10 ரூபாய்க்கு பக்கத்துலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு இளநீன்றது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதோட ரிசல்ட் தான் இன்றைக்கி உடல் பருமன் அப்படின்றது ஏழைகள்கிட்ட அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம். இந்த உடல் பருமன் வரத்துக்கு முக்கியமான காரணம் வில் பவரோ எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதோலாம் கிடையாது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டிங் பண்ணி உங்களை வாங்க வைக்கணுன்ற ஒரு மூளை செலவை தான் காரணம். இங்கே இருக்கிறதுலே ஒரு பெரிய காமெடி என்ன தெரியுமா? இப்படி குண்டாக இருக்கிறவங்கள பார்த்து நீ எக்ஸசைஸே பண்ணுறது கிடையாதுன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் உண்மையாக எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களோட உடல் பருமனை குறைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக குறைக்காது. எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டுமே உங்களை ஹெல்த்தியாக வச்சுருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வச்சுருக்காது. நீங்கள் அதாவது நான் இங்கே எக்ஸசைஸ்னு எதை மீன் பண்ணுறேன்னா ஒரு ஜிம்முக்கு போயோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக அதுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது தான். நானே நிறைய வீடியோவில் எக்ஸசைஸோட முக்கியத்துவத்தை பேசியிருக்கேன். ஆனால் அது முக்கியமாக இல்லை இந்த மாதிரி நல்ல உணவு முறை முக்கியமானு கேட்டால் நல்ல உணவு முறை தான். ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் உங்களால் இருக்க முடியாது. நீங்கள் நார்மலாக எங்கேயாவது நடந்துருவீங்க, ஏதாவது ஒரு செயலை செஞ்சுருவீங்க. ஈவன் நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், கிச்சனை சரி பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட பாத்ரூமை கழுவுறதா இருக்கட்டும், அது எல்லாமே எக்ஸசைஸாக மாறிடும். ஆனால் உணவுன்றது நீங்கள் கான்ஷியஸாக செஞ்சாகணும். அப்போது எக்ஸசைஸே பண்ணாத ஒரு நபர் ஆனால் நல்ல உணவை சாப்பிட்றாரு, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டே அவர் சாப்பிடாமல் இருக்கார். ஆனால் இன்னொரு நபர் தினமும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவார், ஜிம்முக்கு போவார், ஆனால் தினமுமே அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை அவர் சாப்பிடுவார். இந்த 2 பேரில் யார் ஹெல்த்தியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எக்ஸசைஸ் பண்ணாமல் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டும் சாப்பிடாமல் இருக்கிற நபர் தான் ஹெல்த்தியாக இருப்பாங்க. நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம், நம்ம வீட்டை சுற்றி கண்டிப்பாக 80 வயசுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பெருசாக தினமும் எக்ஸசைஸ் பண்ணிங்களா, யோகா பண்ணிங்களான்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் பண்ணலம்பார். ஆனால் அவர் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை சாப்பிடவே மாட்டார். அவர் நார்மலாக இட்லி தோசைன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். பெருசாக அதிகமாக ஒரு சாப்பாடு விரும்பியாக கண்ணம்னான்னு சாப்பிட்ணுலாம் நினைக்க மாட்டார். நார்மலாக சாப்பிடுவார், அங்கே இங்கே நடந்து போவார். அப்படிப்பட்ட நபராக இருப்பார். ஆனால் நம்ம என்னைக்காவது 80 வயதில் இருக்கிற ஒரு நபர் நான் கண்ணா பின்னான்னு சாப்பிடுவேன்ப்பா, முக்கியமாக கண்ணா பின்னான்னு பேக்கெட்டில் வரதை வாங்கி சாப்பிடுவேன், சாக்லேட் சாப்பிடுவேன், சிப்ஸ் சாப்பிடுவேன், பிஸ்கட் சாப்பிடுவேன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு நபர் 80 வயசு வரைக்கும் கட்டாயம் இருக்கவே மாட்டார். இங்கே என்ன பிரச்சனை? எப்போ இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்தோம்? எக்ஸசைஸ் பண்ணிட்டா நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரியாயிடுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எப்போ வந்தோம் அப்படின்னா நிறைய ரிசர்ச் இதை ஆதாரபூர்வமாக நமக்கு காட்டியிருக்கு. அதாவது நீ அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணினா அது சரியாயிடும், இல்லை லேக் ஆஃப் ஆக்டிவிட்டி, அதாவது எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் இருக்கிறது தான் இந்த உணவு கண்டதை சாப்பிட்றத விட மோசமானதுன்றது நிறைய ரிசர்ச்சில் வந்திருக்கு. இப்படிப்பட்ட ரிசர்ச் எல்லாம் இந்த ஆத்தர் எடுத்து பார்க்குறாரு. அதில் ஒரு பெரிய காமெடி என்னன்னா இப்படிப்பட்ட ரிசர்ச் எல்லாத்தையுமே ஃபண்ட் பண்ணது, இந்த ரிசர்ச்சுக்கு கோடி கோடியாக காசு கொடுத்தது யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி உணவை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள். கொக்கோ கோலாவும் பெப்சியும் நிறைய ரிசர்ச் பண்ணுறான். பொதுவாக ஒரு கம்பெனி தான் ரிசர்ச் கண்டிப்பாக வேணும், ரிசர்ச்ன்றது ரொம்ப முக்கியம்.
இப்போ நான் ஒரு கார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா நாங்களும் ரிசர்ச் பண்ணுவோம். என்ன ரிசர்ச் பண்ணுவோம்னா காரை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு ராக்கெட் விடுற கம்பெனினா அதை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க. ஒரு உணவு தயாரிக்கிற கம்பெனி எவ்வளவு ரிசர்ச் பண்ணிட முடியும்? கண்டிப்பாக அவங்களும் ரிசர்ச் பண்ணணும். என்ன ரிசர்ச் பண்ணலாம்? நான் ஒரு கொக்கோ கோலா பண்ணுறேன். இந்த கொக்கோ கோலாவில் எவ்வளவு சுகர் போட்டால் அடுத்தவங்கள்ட்ட அதை விற்க முடியும், எவ்வளவு இந்த இன்க்ரீடியன்ட் போடலாம், எப்படி அதோட ஃபிட்னஸை கரெக்டாக கொண்டு வரலாம், எப்படி அதை ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணலான்னு ஏதோ ஒரு ரிசர்ச்சை நான் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இவங்க என்ன ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கொக்கோ கோலாவை விட எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் மோசன்ற ரிசர்ச்சை பண்ணுறாங்க. அவங்களோட உணவை பேக்கப் பண்ணுறதுக்கான ரிசர்ச்சை தான் பண்ணுறாங்க. அவங்களோட ரிசர்ச் எல்லாமே மார்க்கெட்டிங்கை வச்சு தான் ரிசர்ச்சாக இருக்குது, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ரிசர்ச்சாக இருக்கிறது இல்லை. நான் டயட் கோக் அப்படின்றத ஒன்று உருவாக்குனதுக்கப்புறம் இந்த டயட் கோக் என்ன மாதிரி பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்ற ரிசர்ச்சை பண்ணுறாங்க. அதாவது நார்மல் கோக்கை குடிக்கிறத விட இந்த டயட் கோக் பெட்டர்ன்ற ரிசர்ச்சை பண்ணுறாங்க. ஆனால் என்றைக்காவது இந்த டயட் கோக் என்ன மாதிரி வியாதியை கொடுக்கும் அப்படின்ற ரிசர்ச்சை அவங்க பண்ணுறதே கிடையாது. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கிற ரிசர்ச்சில் கிட்டத்தட்ட 60% ரிசர்ச் அப்படின்றது ஒரு கம்பெனி ஃபண்டடாக தான் இருக்குது. அந்த ரிசர்ச் கண்டிப்பாக எதுக்காக இருக்கும் அப்படின்னா அந்த கம்பெனியோடைய லாபத்தை அதிகரிக்கிறதுக்காக தான் இருக்கும். நான் நிறைய காமெடியை பார்ப்பேன். சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மதம், இந்த ரிலீஜியன், இந்த கடவுள், இந்த பேரெல்லாம் வச்சு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த மதத்திலேருந்து நம்ம மாறி ஏத்திஸ்டாக மாறணும், சயின்ஸை நம்மளோட விஷயமா எடுத்துக்கணும், அப்போ தான் மனிதர்களை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே கடவுள்னாலேயோ மதத்தினாலேயோ யாரையும் ஏமாற்றலை. இங்கே ஏமாத்துனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏமாற்றணுன்ற எண்ணம் இருக்கிறதுனால தான். நீங்கள் கடவுளையும் ஒரு மதத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அவன்கிட்ட என்ன கொடுத்தீங்களோ அதை வச்சு அவனால் ஏமாற்ற முடியும். அதுதான் சயின்ஸை வச்சு கூட அவனால் ஏமாற்ற முடியும். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து நம்ம பேட் சயின்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவோம். அதில் இதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி என்ன ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா சயின்ஸை வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கடவுளெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா சயின்ஸை வச்சு ஏமாற்றுவாங்க. நீங்கள் சயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வேற ஒரு விஷயத்தை வச்சு ஏமாற்றுவாங்க. நீங்கள் ரொம்ப புனிதமான ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட தூக்கி கொடுத்தீங்கனாலும் அதை வச்சு ஏமாற்ற முடியும் மனிதனால். அதுக்கு காரணம் மனிதனுக்குள்ளே இருக்கிற ஏமாற்றணுன்ற உணர்வு, அவனுக்குள்ளே இருக்கிற போட்டி, பொறாமை, பயம், இதெல்லாம் தான் சேர்ந்து உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறான். ஏமாற்றணும்னு நினைக்கிறவனுக்கு இதுதான் வேணுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற நிறைய ரிசர்ச் ரிசல்ட்டுமே லாப நோக்கத்தோடு தான் இருக்குது. இந்த பொருள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது, இந்த விட்டமின் உங்களுக்கு இவ்வளவு தேவை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அந்த விட்டமினை டேப்லெட்டாக பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி பண்ணக்கூடிய ரிசர்ச்சாக தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் கடையில் போய் நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது ஹெல்த்துக்காக. அதில் இருக்கிற எல்லா டேப்லெட்டுமே உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாது. ஒரு சில டேப்லெட்ஸ் மட்டும்தான் ப்ரூவனாக இருக்குது. அதுவும் டாக்டர் சொல்கிறப்ப தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம கடையில் முடி உதிர்றதுக்கு இந்த மாத்திரை, போன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது, நல்லா ஓடுறதுக்கு இது, அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது. அந்த மருந்துலாம் உண்மையாக சயின்ஸை வச்சு உங்களை ஏமாத்துகிற கதை தான். அதை ஃபண்ட் பண்ணுறது யாருன்னா இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி தான். அதனால தான் அவன் ஈஸியாக இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்ணிடுறான். ஒபிசிட்டி அப்படின்றது ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தால் மட்டும் வராது. ஒரு 10-15 விஷயங்கள் அதில் இருக்க தான் செய்யும். ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம்தான். எல்லா நோயும் அப்படி தான் ஒரே ஒரு காரணத்தால் வந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பல ஃபேக்டர் அதுக்கு இருக்கும். அப்போ பல ஃபேக்டர் இருக்கிறப்போ நான் ஜஸ்ட் எந்த ஒரு ஃபேக்டரை காட்டணும்னு நினைக்கிறேனோ அதை ஈஸியாக என்னால் காட்டிட முடியும். அப்போ ஜஸ்ட் ஒரு கொக்கோ கோலா கம்பெனி என்ன பண்ணுவான் அப்படின்னா என் கோக் குடிக்கிறதுனால தான் உங்களுக்கு கேன்சர் வருதுன்றது கிடையாது, நீங்கள் ஒழுங்காக தூங்காதனால தான் வருது அப்படின்னு அவனால் ஈஸியாக ஒரு ரிசர்ச்சை பண்ண முடியும். அந்த ரிசர்ச்சை கரெக்டாக பண்ணியிருந்தாலுமே அவன் நிறைய விஷயத்தை விட்டு எதை காட்டணும்னு நினைக்கிறானோ அதை ஈஸியாக காட்ட முடியும். அதனால் ஒரு ரிசர்ச் சொல்லுதுன்றதுனால என்னன்னே தெரியாத ஒரு உணவு நல்ல உணவாக கண்டிப்பாக மாறவே மாறாது. இந்த மனிதனோட உடம்புன்றது ஒரு உணவை எப்படி கையாளணுன்றதை ரொம்ப நேர்த்தியாக கற்று வச்சுக்கிட்டு இருக்கு பல மில்லியன் வருஷ எவல்யூஷனில். எனக்கு எப்போ உடம்புல எனர்ஜி பத்தலையோ, எப்போ எனக்கு உணவு தேவைப்படுதோ அப்போ பசின்ற ஒரு உணர்வு ஏற்படும். இந்த பசி வந்ததுக்கப்புறம் ஒரு உணவை நான் பார்த்தேன்னா அது எனக்கு சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசை ஏற்படும். அந்த உணவை எடுத்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த உணவை போதுமான அளவு நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் ஒரு உணவை பார்த்தேன்னா எனக்கு ஆசை ஏற்படாது, அதை சாப்பிட்ணுன்னு தோணாது. அதுக்கு மேலேயும் நான் கம்பல் பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னா பசியில் இருக்கிறப்ப சாப்பிட்டப்போ எனக்கு எந்த ஒரு சந்தோஷம் கிடச்சிதோ அதே சந்தோஷம் அப்போ எனக்கு கிடைக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் சாப்பிட்றத நிறுத்திடுவேன். இப்படி ஒரு வடிவமைப்பு இருக்கிறப்போ என்னால் அளவுக்கு அதிகமான சாப்பாடை சாப்பிட முடியாது. கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கலாம், என் உடம்புல ஃபேட்டாக நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதை உணவு கிடைக்காத நேரத்தில் நான் பயன்படுத்திக்கலாம். ஆனால் கண்ணா பின்னான்னு ஒரு நாள் முழுக்க சாப்பிட வேண்டிய கேலரியை சும்மா உட்காந்து வயிறு ஃபுல்லாகாமல் என்னால் சாப்பிடவே முடியாது. ஆனால் இந்த யூபிஎஃப், அதாவது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்றது இந்த ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. அதோட எய்ம் என்னென்னா இங்கே இருக்கிற லூப் ஹோலை பயன்படுத்தி உங்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிட வைக்கணும் அப்படின்றது தான். வயிறு ஃபுல்லானா சாப்பிட்றத நீங்கள் நிறுத்திடுவீங்க. அப்போ நான் கொடுக்கக்கூடிய உணவு உங்கள் வயிறை ஃபுல்லாக்கக்கூடாது.
சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஒரு ப்ளஷர் வரும். அந்த ப்ளஷர் எதனால் வருது? நீங்கள் சாப்பிட்றப்ப அதில் இருக்கிற கேலரிஸ்னால தான் வருது. அதில் இருக்கிற சுகர்னாலையும் மற்ற பொருட்கள்னாலையும் தான் வருது. அந்த ப்ளஷரை நான் திரும்ப திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டட் அடிக்டிவ்ஸை நான் இதில் ஆட் பண்ணணும். அப்போது உங்களுக்கு வயிறும் ஃபுல்லாகக்கூடாது, ஆனால் சாப்பிட்றப்ப எந்த ஒரு ப்ளஷர் கிடைக்குமோ அது கிடச்சிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி என் உணவை நான் வடிவமைச்சேன் அப்படின்னா அதை நீங்கள் ஒரே சிட்டிங்கில் உட்காந்து எவ்வளவு வேணால் சாப்பிட்லாம், சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் வயிறுன்றது ஃபுல்லாகவே ஆகாது. ஸோ அப்படிப்பட்ட உணவு தான் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட். நான் இப்போ ஒரு ரைஸ் சாப்பிட்றேன், இல்லை ஏதோ ஒரு மீட் சாப்பிட்றேன், வெஜிடபிள் சாப்பிட்றேன் அப்படின்னா உட்காந்து ஒரு நல்ல பசியில் சாப்பிட ஆரம்பித்தாலுமே ஒரு 650 கேலரிஸுக்கு மேலே என்னால் சாப்பிடவே முடியாது, வயிறுன்றது ஃபுல்லாகிடும். ஆனால் இதுக்கு பதிலாக கடையில் கிடைக்கிற சிப்ஸோ கோக்கோ ஐஸ்கிரீமோ வாங்கி நான் சாப்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க தேவையான ஒரு 2000 கேலரிஸை ரொம்ப சுலபமாக சாப்பிட முடியும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் கூட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணும், வயிறு ஃபுல்லே ஆகாது. இந்த மாதிரி அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு தான் உங்களை அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போகுது, ஃபுட் அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போகுது. இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுக்கு முக்கியமான காரணம் இது எல்லாமே ஒரு அடிக்ஷனை நமக்குள்ளே ஏற்படுத்தும். ஒரு உதாரணத்துக்கு நான் 5 நாளாக தொடர்ந்து இட்லியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு வைப்போம். 6வது நாள் நான் இட்லி சாப்பிட்ணும் அப்படின்னா தினமுமா இட்லி சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அப்படிப்பட்ட உணர்வை நமக்கு பெருசாக கொடுக்கறதே கிடையாது. தினமும் சாக்லேட் சாப்பிட்ணுன்னா நல்லா தான் இருக்கும், தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தினமும் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாலுமே நல்லாயிருக்கும். ஸோ அதிகமாக எடுத்துக்க இன்னும் எனக்கு சாப்பிட்ணுன்னு தோன்றதுக்கு பேர் தான் அடிக்ஷன். ஆனால் நார்மலான உணவு பெரும்பான்மையாக இந்த விளைவை கொடுக்கறதில்ல. திரும்ப திரும்ப சாப்பிட்றப்போ இதுக்கு மேலே இதுக்கு வேணாம், வேறு சாப்பிட்ணும் அப்படின்ற உணர்வை தான் கொடுக்குது. இந்த ஆத்தர் அதனால் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் மேலேயே அவர் பண்ணிக்கிறார். ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவரோட உடம்புல என்ன மாதிரி மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்குறார். ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட 6 கிலோ வெயிட் அவருக்கு அதிகமாக இருக்குது. அந்த 6 கிலோவில் பெரும்பான்மையான வெயிட் என்ன அப்படின்னா ஃபேட்டால் கொழுப்பால் உருவான வெயிட்டாக இருக்குது. நம்ம உடம்புல லெப்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அதோட வேலை என்ன அப்படின்னா நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாகிருச்சுன்னு சொல்கிறது தான் லெப்டின். இந்த ஹார்மோன் சாப்பிட்டதுக்கப்புறம் அதோட வேலையை செய்கிறத கிடையாது. ரெண்டாவது, இதே லெப்டின் ஹார்மோன் இன்னொரு விஷயத்தை செய்யும், நம்மளோட உடம்புல ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உதவும். அப்போ இந்த ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுறப்போ இந்த ஹார்மோன் கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாக சுரக்கிறத இவர் கவனிக்கிறார். அடுத்தது கிரெலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது. இது பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன். இந்த ஹார்மோன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் கூட உடம்புல அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ உடம்புல பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன் எப்போவுமே ரத்தத்தில் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறார். பிரெயினை எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. சாப்பாடு சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல பெருசாக எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நடக்கிறதில்ல. ஆனால் ப்ளஷரை அனுபவிக்கக்கூடிய பகுதியில், அது மட்டும் இல்லாமல் ஆசைப்படக்கூடிய பகுதியிலையும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துக்கிட்டு இருக்கான். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எது கூட ஒத்து போகுது அப்படின்னா நான் ஒரு ட்ரக் எடுத்துக்கிறப்ப என் மூளையில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி நடக்குமோ அது கூட ஒத்து போகுது. கிட்டத்தட்ட இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டும் நம்ம எடுத்துக்கிற ட்ரக்ஸும் ஒரே மாதிரியான விளைவை நம்ம மூளையில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பீப்புளை கலெக்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. எந்த மாதிரியான உணவை பார்த்தா எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது, இது எனக்கு அடிக்டிவாக இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்குறாங்க. அவங்க தேர்ந்தெடுத்த எல்லா ஃபுட்டுமே அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு தான். அடுத்து ஒரு அதிர்ச்சியான ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா ஸ்மோக்கிங்கை விட டொபாக்கோவை விட அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் தான் அப்படின்னு சொல்லுது. இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி இந்த உணவை ரொம்ப அடிக்டிவாக மாற்றுறதுக்கு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதில் முதல் விஷயம், இது ரொம்ப ஒரு சாஃப்டான உணவாக மாற்றுறது. எப்போ இது ரொம்ப சாஃப்டாக இருக்கோ அப்போ டைஜஷன் ஆகிறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படாது, அதிகமான நேரம் எடுக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம். ரொம்ப மெல்றதுக்கு கூட கடினமாக இருக்காது. நம்ம ரொம்ப கடினமாக மெல்றப்ப தான் நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வை நம்ம உடல் நமக்கு கொடுக்கும். ஆனால் இதை மெல்றதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெயிட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமும் ஆல்ரெடி டைஜஸ்டான ஒரு ஃபீலை தான் கொடுக்கும். அதனால உடம்பு ரொம்ப சிரமப்படாது, வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்கிற ஃபீல் அது கொடுக்கவே கொடுக்காது. இந்த உணவை ரொம்ப அரைச்சி ஒரு மாலிகுலர் சேஞ்ச் இவங்க பண்ணுறதுனால அதில் ஃபைபரே இருக்கிறது கிடையாது. இந்த ஃபைபர் இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னா வயிறு ஃபுல்லான ஃபீலே கொடுக்காது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். இந்த ஃபைபர் தான் செரிமானத்தை ஸ்லோ பண்ணும், இந்த எனர்ஜி அப்சார்ப்ஷனை, உடலுக்குள்ள எனர்ஜி அப்சார்ப் ஆகிறத ஸ்லோ பண்ணும், நம்ம குடலுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த ஃபைபரை முற்றிலுமாக இவங்க அழிச்சதுனால இந்த பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நிறைய சாப்பிடணுன்ற ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்கும். ஆனால் சில உணவில் இதில் டயட்ரி ஃபைபர் இருக்குது, ஃபைபர் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்லாம் விளம்பரம் வரும், பேக்கெட்டில் போட்டிருப்பாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை கூட நீங்கள் நம்பிடலாம். இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி வரதை கண்டிப்பாக நீங்கள் நம்பக்கூடாது, எடுத்து ஓரமாக வச்சிடணும். அடுத்து இந்த மாதிரி உணவோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளை திரும்ப திரும்ப அதை சாப்பிட வைக்கிறாங்க.
நம்ம உடம்புல ஒரு டேஸ்ட்ன்றது எதனால் உருவானது அப்படின்னா, எந்த சக்தி ரொம்ப ப்ரீஷியஸாக இருந்ததோ அதை சாப்பிட்றப்ப நமக்கு டோப்பமின்றது அதிகமாக சுரந்தது. அதனால் ரொம்ப டேஸ்டியாக நம்ம ஃபீல் பண்ணோம். அப்படி தான் சுகருன்ற விஷயம் ஆதி காலத்தில் நமக்கு அதிகமாக கிடைக்கல. அதனால அது கிடைக்கிறப்ப உடம்பு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆனது. இன்றைக்கி நம்ம அதே பிஹேவியரோடு தான் இருக்கோம். ஆனால் வெளியில் சரௌண்டிங்கிறது அப்படி கிடையாது. இன்றைக்கி சுகர் அப்படின்றது ரொம்ப அளவுக்கு அதிகமாக நமக்கு கிடைக்குது. ஆனால் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட சில டேஸ்ட் என்ஹான்சரை ஆட் பண்ணுறாங்க. அதனால் உங்கள் மூளை என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறோம், அதனால் அதை நம்ம திரும்ப திரும்ப சாப்பிட்லாம் அப்படின்றத நம்ம மூளை நினைக்குது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டை நீங்கள் வாங்கினாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூவை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் சுகர் இல்லாமல் இருக்கணும், இந்த ஃபேட் இருக்கக்கூடாது, அந்த ஃபேட் இருக்கக்கூடாது, விட்டமின்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அதில் நியூட்ரிஷனல் வேல்யூ எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. அதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு பாருங்கள். இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு புரியலன்னா அதை நீங்கள் சாப்பிடாதீங்க, ஈவன் நியூட்ரிஷனல் வேல்யூ ரொம்ப சிறப்பாக இருந்தாலுமே அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இன்றைக்கி ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூவை உங்கள்கிட்ட ஃபேக்காக காட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சுகர் இல்லாமல் என்னால் ஒரு சாக்லேட்டை பண்ண முடியும், அதுக்கு நிறைய கெமிக்கல்ஸுன்றது இருக்குது. அதை தாண்டி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குன்றது ஈஸியாக உங்களுக்கு அந்த பாக்ஸில் காட்டிட முடியும். ஏன்னா இன்றைக்கி அந்த விட்டமின்ஸ் அந்த மினரல்ஸ்லாம் கெமிக்கலாக நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஜஸ்ட் அதை ஒரு ஸ்பூன் இவங்க ஆட் பண்ணாங்கன்னா அது இருக்குன்றத பாக்ஸில் இவங்க போட்டுருவாங்க. அதை பார்த்து நீங்கள் நம்பக்கூடாது. ரொம்ப முக்கியமாக இப்படி ஆடட் நியூட்ரிஷனல் எலமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு இவர் சொல்கிறார். முக்கியமாக நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியான பர்சன், உங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லை, நார்மலாக இருக்கீங்க. இப்போது ஒரு விட்டமின் சி இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சை சாப்பிட்றீங்க, ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்கள் ஹெல்த் பெனிஃபிட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் விட்டமின் சி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேக்டு ஃபுட்டில் நீங்கள் சாப்பிட்றீங்க, ஜஸ்ட் விட்டமின் சியை ஒரு கெமிக்கல் ஃபார்மில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்காது அப்படின்னு இவர் சொல்கிறார். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி விட்டமின் மினரல்ஸ்லாம் ஹோல் ஃபுட்லேருந்து நமக்கு கிடச்சிது அப்படின்னா நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். இல்லை நமக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது, ஏதோ ஒரு டிஃபிஷியன்சி இருக்குது, அதனால ஒரு டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னா அதுவும் நமக்கு பெனிஃபிட் கொடுக்கும். ஆனால் ரேண்டமாக மார்க்கெட்டில் ஒரு பேக்கெட்டில் இருக்கிற உணவில் இது இருக்குது அது இருக்குன்னு சொல்கிறதுலாம் உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டையும் கொடுக்காது, அது உங்கள் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக வீணடிக்கும் தான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அடுத்தது, இந்த மாதிரியான பேக்டு ஃபுட் எல்லாமே கேலரி டென்ஸாக இருக்குது. எப்போ நிறைய கேலரிஸ் இருக்கோ நம்ம மூளை அதுக்கு நிறைய டோப்பமைனை கொடுக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபுட் ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கணுன்றதுனால அதில் வாட்டர் கண்டென்ட், மாய்ஸ்சர் அப்படின்றது இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. நம்ம ஒரு பவுல் வெஜிடபிள் சாப்பிட்றோம் அப்படின்னா அது நம்ம வயிறை உடனடியாக ஃபுல்லாக்கிடும். ஏன்னா அதில் நிறைய ஃபைபர் இருக்கும், அதே மாதிரி வாட்டர் கண்டென்ட்டும் இருக்கும். ஆனால் அவ்வளவு வெஜிடபிள் சாப்பிட்டுமே நம்ம உடம்புல அவ்வளோவா கேலரி அப்படின்றது ஏற்பட்டிருக்காது. ஆனால் ஒரே ஒரு பவுலில் சிப்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் வயிறை ஃபுல்லே ஆக்காது, ரொம்ப கம்மியாக ஏதோ ஸ்நாக் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வெஜிடபிள்ஸை விட கிட்டத்தட்ட 4-5 மடங்கு அதிகமான கேலரிஸை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய சுகரையும் ஆட் பண்ணுறாங்க, நிறைய ஃபேட்டை ஆட் பண்ணுறாங்க டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அதுவுமே அதிகமான கேலரிஸ் அந்த ப்ராடக்ட்டில் கொடுக்குது. ஸோ உங்கள் உடம்புக்கு தேவையில்லாத நிறைய கேலரிஸை இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ன்றது கொடுக்கும். கடைசியாக இது பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, உங்களோட கட்டில் இருக்கிற, உங்களோட குடலில் இருக்கிற பாக்டீரியாவை ரொம்ப மாற்றுறது, அதை அழிக்கிறது. நம்மளோட குடலில் நிறைய நல்ல பாக்டீரியா இருக்கும். நம்மளோட இம்யூன் சிஸ்டமோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதின்றது நம்மளோட குடல் தான், அதில் இருக்கிற பாக்டீரியாஸ்ன்றது தான். அதை இது மாற்றுறதுனால இம்யூன் ரிலேட்டட் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இல்லை நோய் ஈஸியாக வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டுன்றது நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி உணவெல்லாம் கவர்மெண்ட் எப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வியை கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் இந்த மாதிரி உணவு எல்லாத்தையுமே பரிசோதனை பண்ணணும் அப்படின்ற ரூலை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு உணவை நீங்கள் செஞ்சாலும் அதை நீங்கள் அப்ரூவ் வாங்கிட்டு தான் வித்தாகணும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, எல்லா சட்டத்துலேயும் இருக்கிற லூப் ஹோல் மாதிரி இதுலேயும் நிறைய லூப் ஹோல் இருக்குது. GRAS அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜென்ரலி ரெகக்னைஸ்ட் அஸ் சேஃப் அப்படின்னு சொல்கிறது. உணவில் இந்த பொருளெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த பொருட்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்து இது சேஃப்னு நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்ற ஒரு பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலில் உதாரணத்துக்கு இப்போ உப்பு இருக்குது, நான் உப்பு ஒரு உணவில் போடுறேன் அப்படின்றதுக்காக உப்பை நான் டெஸ்ட் பண்ணி காட்டி இது சேஃப் அப்படின்னு நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி GRASஸை தொடர்ந்து இவங்க லிஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் எல்லா ஃபுட்டையும் டெஸ்ட் பண்ணி பார்த்து புது புது கெமிக்கல் வரப்பெல்லாம் இந்த கெமிக்கலெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து இது ஓகேவா நாட் ஓகேவான்னு சொல்கிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உணவெல்லாம் யார் பயன்படுத்துகிறாங்களோ அந்த கம்பெனியவே டெஸ்ட் பண்ணி காட்டி சர்டிஃபை வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது செல்ஃப் சர்டிஃபைன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது.
அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா உணவையும் இவங்களே சர்டிஃபை பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட ஒரு 10 விஷயம் இருக்குது அப்படின்னா அதில் எது சீப்போ, எது என்னால் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ, எது என் உணவை ரொம்ப நாள் கெட்டு போகாமல் வைக்குமோ, எது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுமோ, அந்த விஷயத்தை சேஃப்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிடும். அந்த ரிசர்ச்சை பண்ணுறது கவர்மெண்ட் கிடையாது, இந்த கம்பெனிஸே பண்ணுறதுனால இவங்க எதை வேணும்னாலும் சேஃப்னு காட்டிக்க முடியுது, கவர்மெண்ட்டும் அப்ரூவ் பண்ணிடுறாங்க. இங்கே நடக்கிற ரிசர்ச்சில் வெறும் 10% மட்டும்தான் கவர்மெண்ட் பண்ணுது, 60% கம்பெனிஸ் தான் பண்ணுது, 20% யூனிவர்சிட்டி பண்ணுது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, யூனிவர்சிட்டியில் பண்ணக்கூடிய நிறைய ரிசர்ச்சை கூட இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் ஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரிசர்ச்சை கம்பெனிஸ் தான் ஃபண்ட் பண்ணுறாங்கன்றதுனால அவங்களுக்கு எந்த ரிசல்ட் தேவையோ அந்த ரிசல்ட்டை ரொம்ப சுலபமாக வாங்கிக்க முடியும். ஈவன் கவர்மெண்ட் ஒரு பொருளை தப்பு, இந்த உணவு தவறாக இருக்குன்னு கண்டுபிடிச்சா கூட இவங்களால ஈஸியாக அதை சரி செஞ்சிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு ரீசெண்டாக நம்ம மேகின்றதை பேன் பண்ணாங்க. எதனால் பேன் பண்ணாங்க? அதில் லெட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதாவது அந்த பொருள் சாப்பிட்றதுக்கு உகந்ததில்லை அப்படின்றத இவங்க சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் எப்படி திரும்ப மேகின்றது இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது? இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் இதை நாங்கள் சரி செய்கிறதுக்கு இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு பிளானை கொடுத்துருப்பாங்க. இந்த மேகின்றதுனால எவ்வளவு எக்கனாமிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படின்றத காட்டியிருப்பாங்க. எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், எவ்வளவு டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. இந்த பிரச்சனை வந்ததுக்கு இதுதான் காரணம், எங்களோட ப்ராசஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் காரணம் அப்படின்ருவாங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தை காட்டினதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஓகே அடுத்த வாட்டி ஒழுங்காக பண்ணுங்கன்னு ஈஸியாக அதை அப்ரூவ் பண்ணிடும். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மேகி விற்காமல் போனால் என்னெல்லாம் பிரச்சனை வரும்ன்றதை காட்டுற அவங்க இதை விற்றா என்ன பிரச்சனை வரும்ன்றதை யாருமே யோசிக்கிறது கிடையாது. இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட இந்த மேகிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதாவது இந்த மேகியோட மார்க்கெட்டிங் தான் ஒரு சிறந்த மார்க்கெட்டிங். பேன் ஆகிட்டு போயிட்டாங்க, திரும்ப வந்ததுக்கு அப்புறமும் கூட மார்க்கெட்டை பிடிச்சாங்க. அதாவது அந்த பழைய நினைவுகளை தூண்டி அதை வச்சு ஆட் பண்ணி எவ்வளவு அழகாக அந்த பொருளை விற்றாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் பண்ணுறது என்ன அப்படின்றத கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தா, இதுக்கு முன்னாடி ஒரு விஷத்தை விற்று மாட்டிக்கிட்டான், இப்போ திரும்ப அதே விஷயத்தை விற்கிறதுக்கு கவர்மெண்ட்டை ஈஸியாக ஏமாற்றிருக்கான். இது கவர்மெண்ட்டை ஏமாத்துறானா, லஞ்சம் கொடுத்தானா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவனால் ஈஸியாக கவர்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனோட பொருளை விற்க முடியும். இன்றைக்கி விற்றுட்டு இருக்க பெரிய பொருட்கள், நிறைய பொருட்கள் அப்படி தான். இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை உருவாக்குற கம்பெனிஸ் நம்மளோட ஹெல்த்தை மட்டும்தான் பாதிக்குதா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. நம்மளோட ஹெல்த்தை எந்த அளவுக்கு பாதிக்கிறானோ அதை விட பல மடங்கு அதிகமாக நம்மளோட சுற்றுச்சூழலை பாதிக்கிறது இவன் மட்டும்தான். நம்ம நிறைய விஷயம் படிச்சிருப்போம். பிளாஸ்டிக்னால பொல்யூஷன் வருது, க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாகுது, குளோபல் வார்மிங் ஆகுது, கார்பன் எமிஷன், இப்படி பல விஷயங்கள் படிச்சிருப்போம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்களை பற்றி யோசிப்போம். நிறைய கார் ஓட்டுறோம், ஃப்ளைட்லாம் போகுது அதனால தான் அப்படின்னு நினப்போம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு அதனால அப்படின்னு கூட நினப்போம். ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பங்கு கொடுக்கறது இவன் மட்டும்தான். அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை உருவாக்குற கம்பெனிஸ் மட்டும்தான். உதாரணத்துக்கு இப்போ கார்பன் எமிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் கார்பனை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து அந்த காடு இந்த அட்மாஸ்பியர்லேருந்து அவ்வளவு கார்பனை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் பாதி அழிச்சிட்டு அங்கே இந்த பாம் ஆயில் உருவாக்குறதுக்காக பாம் ட்ரீ, அப்புறம் நிறைய காப்ஸை பயிரிடுறதுக்காக நிறைய அக்ரிகல்ச்சரை உருவாக்கியிருக்காங்க இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். இதனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் 3.5 பில்லியன் டன்ஸ் அதை அப்சர்வ் பண்ணுற கார்பனை விட அதிகமான கார்பனை எமிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. இவ்வளவு கார்பனையும் எமிட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற பயிரை விளைவிக்கிற விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை பற்றி படிச்சிருப்போம். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை எதெல்லாம் எமிட் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதை எமிட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நிறைய கார் போகுது, நிறைய ஏசி யூஸ் பண்ணுறோம், நிறைய ஃப்ளைட் போகுது அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் உண்மையான காரணம் எது அப்படின்னு பார்த்தா, 31% க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எதுலேருந்து எமிட் ஆகுதுன்னா, ஆடு மாடு பன்னி இந்த மாதிரி சாப்பாட்டுக்காக நம்ம வளர்க்குற கேட்டில்னால வருது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 27% அக்ரிகல்ச்சர்னால விவசாயம் பண்ணுறதுனால வருது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த டீஃபாரஸ்டேஷன், ஃபாரஸ்ட்டை அழித்து அங்கே நம்ம வீடு கட்டுறதோ இல்லை விவசாயம் பண்ணுறதுனாலையோ கிட்டத்தட்ட ஒரு 20% கிட்ட வருது. இன்னொரு 20% கிட்ட இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன்னால் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்றது எமிட் ஆகுது. கடைசியாக தான் இந்த டிரான்ஸ்போர்ட்னால நிறைய கார் மூவ் ஆகுறதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18% கிட்ட ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்றது எமிட் ஆகுது. இந்த டேட்டாவை பார்க்குறப்போ இதில் என்ன பெருசாக தப்பாக இருக்குது? ஒரு 20% தான் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரினால க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்றது எமிட் ஆகுது. மீதி
எல்லாமே இந்த சப்ளை செயின் ஒரு கேட்டில்ஸை க்ரோ பண்ணுறதுனால அக்ரிகல்ச்சர்னால தானே வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா மற்ற விஷயமுமே யார் ட்ரைவ் பண்ணுறா அப்படின்னா இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி தான். உதாரணத்துக்கு நிறைய கேட்டில்ஸ் வளர்க்குறதுக்கு முக்கியமான காரணம் சாதாரண மனிதர்கள் நிறைய கறியை சாப்பிட்றது கிடையாது. இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் இந்த KFC மாதிரி மெக்டொனால்ட் மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அதிகமாகிறதுனால தான் நிறைய கேட்டில்ஸை க்ரோ பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்க்கு காரணமாக இருக்காங்க. இந்த அக்ரிகல்ச்சர் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தா சாதாரண மனிதர்களுக்காக கிடையாது, அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ணுறதுக்காக தான் நிறைய பாம் ஆயில் ட்ரீயும் நிறைய சோளமும் நிறைய கோதுமையும் விளைவிக்கப்படுது. அதனால தான் நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸஸும் வருது. இந்த சப்ளை செயின் மூவ் ஆகிறது, இந்த கார்லாம் மூவ் ஆகிறதும் நிறைய இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கான சப்ளை செயினாக இருக்குது. அதாவது ஏஷியாவில் ஒரு இடத்துல நிறைய பாம் ட்ரீஸை வளர்த்து அங்கேருந்து ஆயில் அமெரிக்காவுக்கு மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சப்ளை செயினை இவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்க்கு காரணமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரினால் இந்த ஃபுட்டை நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால மட்டுமே 60% க்ரீன் ஹவுஸ் கேஸை நம்ம எமிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத்தியாவசியத்தால் நம்ம பண்ணுற க்ரீன் ஹவுஸ் கேஸஸை விட இந்த ஜஸ்ட் நம்மளை சாப்பிட வைக்கணும்னு இவங்க நினைக்கிறதுனால நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸை எமிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால யார் பாதிக்கப்படுறா அப்படின்னு பார்த்தா அதுவும் போவர்ஸ் தான். ஏன்னா பணக்காரர்களால் வீட்டில் ஒரு ஏசி வச்சுக்க முடியும், அவங்க போகிற வர இடத்துலலாம் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனால் ரோட்டில் தூங்குற இல்லை ஒரு குடிசையில் தூங்குற ஒரு ஏழைக்கு தான் இதோட பாதிப்பும் போய் அடையுது. கடைசியாக ஒரு பொல்யூஷன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது பிளாஸ்டிக் தான். நிறைய பிளாஸ்டிக்கை யார் பயன்படுத்துவா? நிறைய பொருட்களை தயாரிக்கிற ஒரு கம்பெனிஸ் பயன்படுத்தும். உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிளாஸ்டிக் தேவை, ஒரு காரு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிளாஸ்டிக் தேவை. ஆனால் அவங்கெல்லாம் பயன்படுத்துகிறத விட இந்த குளோபலி டாப் 3 கம்பெனி பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறது யாருன்னு கேட்டால் முதல்ல கொக்கோகோலா, 2வது பெப்சி, 3வது நெஸ்லே. இவங்க 3 பேர் தான் அதிகமான பிளாஸ்டிக்கை விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு டப்பர்வேர் மாதிரி பிளாஸ்டிக்கை மட்டுமே விற்கிற கம்பெனி கூட இவ்வளோ பிளாஸ்டிக் விற்கல. பிளாஸ்டிக்கை வச்சு பொருள் செய்கிற ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி மாதிரியான ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் கூட இவ்வளோ பிளாஸ்டிக்கை பயன்படுத்தலை. ஆனால் சாப்பாடை வியாபாரம் பண்ணுற இந்த கம்பெனிஸ் தான் அதிகமான பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறாங்க. இவங்க பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணுறோம் அது இதுன்னு நிறைய கதை சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா இது வரைக்கும் உலகத்தில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட பிளாஸ்டிக்கில் 90% பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணப்படலை. அது இங்கே எங்கேயோ குப்பையாக கிடக்கும், கடலில் கிடக்கும், வேறு ஏதோ ஒரு இடத்துல கொளுத்தி காற்றுல கரைச்சிருப்பாங்க. அது ரீசைக்கிள் பண்ணப்படலை. ஸோ இந்த உலகத்தில் நடக்கிற மிகப்பெரிய பொல்யூஷனுக்கு காரணம் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்ற இந்த ஒரு விஷயந்தான். நம்மளோட ஹெல்த்தை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, இந்த உலகத்தோட ஹெல்த்தையுமே ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாதிக்கிறது இந்த ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும்தான். இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்னால் வரக்கூடிய விளைவுகளை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு இந்த ஆத்தர் ஒரு 4 ஐடியா சொல்கிறார். அதில் முதல் ஐடியா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஒரு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கிட்ட இருந்து எந்த ஒரு வகையிலையும் பணத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ரிசர்ச்சுக்காகவும் ஃபண்டிங்காகவும் இல்லை சில கட்சிகள் அவங்களுடைய ஃபண்டாகவும் நிறைய அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. அதை நீங்கள் வாங்காமல் இருக்கணும் அப்படின்ற ரூலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். இது அமெரிக்காவுக்கு பொருந்தும், நம்ம ஊருக்கு பொருந்துமானலாம் தெரில. ஏன்னா அங்கே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிகிட்டேருந்து மட்டும்தான் காசு வாங்குவாங்க போல். நம்ம ஊரில் வீட்டு வரி கட்ட போனாலே நம்மள்ட்ட காசு வாங்குவாங்க. வரின்றதே அவங்களுக்கு காசு கொடுக்கறது தான். அவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கே நம்ம இன்னும் கொஞ்சம் காசு லஞ்சமாக கொடுக்கணுன்றதுலாம் நம்ம ஊரில் தான் நடக்கும். ஸோ இந்த விஷயம் நம்ம ஊருக்கு பொருந்துமான்னு தெரில. 2வது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உணவு பாக்கெட்லலாம் இது எந்த மாதிரி விளைவை கொடுக்குன்றத ஒரு பிக்சராகவும் ஒரு சென்டென்ஸாகவும் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஊரில் சிகரெட் பாக்கெட்லலாம் ஃபோட்டோ போட்டு இது உயிரை கொல்லும் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் யோசிச்சு பார்த்தா இந்த சிகரெட் கம்பெனிக்காரன் கூட நல்லவன் தான் போல். அவன் ஒரு பொருளை விற்கிறான், அது என்ன செய்யணும் கூட ஃபோட்டோவாக போட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு தான் விற்கிறான். அதுக்கப்புறம் அதை வாங்கி சாகிறது நம்ம கையில் இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அது என்ன செய்யுன்றது அவனுக்கு தெரியும், அதில் எவ்வளோ விஷயம் இருக்குன்றது அவனுக்கு தெரியும். ஆனால் அதை சொல்லாமல் அது ரொம்ப நல்ல விஷயன்ற மாதிரி நம்மளை ஏமாற்றி விற்றுக்கிட்டு இருக்கான். 3வது இதே விஷயத்தை தான் அவர் சொல்கிறாரு. அதாவது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார். உண்மைதான். ஏன்னா நம்ம ஊரில் கூட குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க, இந்த மாதிரி இதில் தான் என்னோட பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு ஒரு பெரிய ஆளை வச்சு போடுறது, இல்லை இந்த ஃபுட்டை கொடுத்தீங்கன்னா பையன் ரொம்ப ஷார்ப்பராக இருப்பான், டாலராக இருப்பான், ஸ்ட்ராங்கராக இருப்பான்னு ஹார்லிக்ஸுக்கு போடுறது, பாலோட சக்தி இருக்குது அப்படின்னு மில்க் பிக்கீஸ்க்கு போடுறது, இந்த மாதிரி எதை வேணால் நான் எதில் வேணால் போட்டுடலாம். சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேக்கான ஒரு பிம்பத்தை உருவாக்கிடலான்றதுலாம் ரொம்ப ஈஸியாக கவர்மெண்ட் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த நெஸ்லேன்றவன் 1970 ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கான். என்ன பண்ணான் அப்படின்னா, அவங்களோட மார்க்கெட்டிங் உமன் எல்லாரையும் நர்ஸ் மாதிரி வேஷம் போட வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இருக்குது. ஐ திங்க் செர்லாக்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில.
அந்த உணவை தாய்ப்பாலை விட சிறந்தது. ஒவ்வொரு வீடாக ஏறி போய் கதவை தட்டி எங்கெல்லாம் குழந்தைகள் இருக்கும், உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை இருக்கா, அவங்களுக்கு இது கொடுங்க. அவங்க ஒரு நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்த உடனே எல்லாரும் நம்ப தான் செய்வாங்க. ஏன்னா ஈஸியாக ஏமாற்றிடலாம். ஏமாற்றி இந்த சாப்பாடை கொடுங்க, தாய்ப்பாலுக்கு நிகரானது. சில இடத்துல தாய்ப்பாலை விட பெட்டரு, நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தா பத்தாது குழந்தைக்கு, தினமும் 2 கப்பு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உணவை விற்றுருக்கான். கிட்டத்தட்ட ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ஒரு உணவை அவன் அப்படி விற்றதுனால மட்டுமே ஆயிரக்கணக்கான குழந்தைகள், ரொம்ப இன்ஃபென்ட்டாக இருக்கிற குழந்தைகள் இறந்து போனாங்கன்னு ஸ்டடி சொல்லுது. அவ்வளவு ஈஸியாக ஒரு ஃபேக்கான மார்க்கெட்டிங்கை ஈஸியாக பண்ணிடுறான். பாலோட சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பாலை விட 10 மடங்கு இதில் சக்தி இருக்குது அப்படின்றான். என்னன்னு கேட்டால், பாலில் இருக்கிற விட்டமின் சியை விட இதில் 10 மடங்கு இருக்கான். பாலில் விட்டமின் சியே கிடையாது. ஸோ ஈஸியாக அவங்க சொல்லிக்கலாம் 10 கப் பாலோட சக்தி இதில் இருக்குது அப்படின்னு ஈஸியாக சொல்லிக்க முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பேக்கெட்டில் வர எந்த ஒரு உணவும் உணவு கிடையாது. அதை நீங்கள் சாப்பிட்றதுனால எந்த ஒரு சக்தியும் உங்களுக்கு வராது. 10 பாலோட சக்தியை ஒரு சின்ன பிஸ்கட்டில் கொடுக்க முடியாது. கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது பொய் தான். நீங்கள் டைரெக்டாக எந்த உணவு உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அதையே நீங்கள் சாப்பிட்லாம். செர்லாக் கொடுத்து தான் குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஆப்பிளோ கேரட்டோ ரைஸோ பிளெண்ட் பண்ணி கூலாக்கி அதை நீங்கள் கொடுக்கலாம், அதுவே போகும். இந்த மாதிரி பேக்கெட்டில் வரதை உங்கள் மூளையை செலவு செஞ்சு இது ரொம்ப சக்தியானதுன்னு காட்டுறான்னா அது சக்தியானதே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ரூல், பேக்கெட்டில் வர எந்த ஒரு உணவும் அவ்வளவு சக்தியானது கிடையாது. பேக்கெட்டில் வர உணவை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அப்பப்போ நீங்கள் ரேண்டமாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பேக்கெட்டில் வர ஒரு உணவை இது ரொம்ப சக்தி வாய்ந்தது, தினமும் 2 வாட்டி சாப்பிடு 3 வாட்டி சாப்பிடுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அதை நீங்கள் தயவு செஞ்சு சாப்பிடவே கூடாது. நார்மலாக ஒரு சாக்லேட் விற்கிறானா கூட அதை அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு ஐஸ்கிரீமை மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பூஸ்ட் இருக்குது, இது ஹார்லிக்ஸு, இதில் தினமும் நீங்கள் இது கொடுங்க, இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் கெலாக்ஸ் அப்படின்லாம் ஒருத்தன் விற்கிறான்னா அது தினமும் உங்களை சாப்பிட சொல்கிறான் அப்படின்னா உங்களை அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் கொல்ல போகிறான் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கை கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். இது 3மே நடக்குமான்லாம் எனக்கு தெரியல. கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ண போகிறதுலாம் கிடையாது. அப்போ 4வது சிம்பிளாக அவர் ஒன்று சொல்கிறாரு, அதில் மட்டும்தான் எனக்கு உடன்பாடு இருக்காது. என்னென்னா, இந்த மாதிரி உணவை நீங்கள் சாப்பிடாம இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உணவை நீங்கள் சாப்பிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த உணவை நீங்கள் குறைச்சிக்கோங்க. சில சமயம் நீங்கள் இதுக்கு ரொம்ப அடிக்டிவாக இருப்பீங்க. கொஞ்ச நாள் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் சாப்பிட்றத கண்டிப்பாக நிறுத்திடுவீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் தான் நீங்கள் சாப்பிட்ணுன்னு தோணும், அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணாது. ஸோ சிம்பிள் ரூல் என்ன அப்படின்னா, பேக்கெட்டில் வர எந்த ஒரு உணவையும் பெருசாக சாப்பிடாதீங்க. அதாவது அந்த உணவை பார்த்த உடனே இது எதனால் செய்யப்பட்டிருக்கு, அதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாருங்கள். தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்லாம். உதாரணத்துக்கு ஒரு கோதுமை மாவு வருதுன்னா நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் எதுவுமே தெரியாத நிறைய இன்க்ரீடியண்ட் அதில் இருக்குன்னா தயவு செஞ்சு அதை சாப்பிடாதீங்க. மீறி உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்ததுன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரொம்ப கம்மியாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியணும் நீங்கள் சாப்பிட்றது சாப்பாடு கிடையாது, விஷம் அப்படின்றது தெரிஞ்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.